இன்று உலக யோகா தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இன்று முதல் தினம் ஒரு யோகா பயிற்சி செய்து உடல் மற்றும் மன வலிமையை மேம்படுத்திக் கொள்வோம். உலகம் ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்கு. நம்ம வேகமாக ஓடிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஆரோக்கியத்துக்கான டைமை நம்ம கொடுக்கறது கிடையாது. ஸோ இந்த யோகா கலை மூலயமா நம்ம என்னென்னா ஒரு அமைதி அடையிறோம், ஒரு சாந்த நிலைக்கு போகிறோம். நம்மளோட மனம் அமைதியாக இருக்குது. அப்போ நம்ம ஒரு முடிவுகளோ இல்லை ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கான நம்மளுக்கான திறன் நம்மளுக்கு கிடைக்கப்பெறுகிறது. இந்த யோகா கலை ஒரு நிதானத்தன்மையை நம்மளுக்கு அளிக்கிறது. இப்போ நிதானமே இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு பல சிக்கல்கள் நம்ம சந்தித்து வருகிறோம். அந்த சிக்கல்களிலிருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்காக இந்த யோகா கலை நம்மளுக்கு அமைதியை தந்து, மன வலிமையை தந்து, உடல் ஆரோக்கியத்தை தந்து, நமது வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ நம்மளுக்கு இது உதவிகரமாக இருக்கிறது. நீங்கள் யோகா கற்றுக்கிறது மூலமாக மன வலிமை, உடல் வலிமை, ஆரோக்கியம், ஃப்ளெக்சிபிலிட்டி போன்ற பல விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கப்பெறுகிறது. மற்றும் இந்த யோகா ஸ்போர்ட்ஸாக பார்க்கப்படுவதன் மூலமாக அரசு வேலை மற்றும் இன்டர்நேஷ்னல் நேஷனல் மூலமாக வாய்ப்புகள், ஒலிம்பிக் அளவில் சென்று சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. புஜங்காசனா, இது கோபரா நிலை என்று அழைக்கப்படுகிறது. தரையின் மீது ஒரு விரிப்பை விரித்து அதன் மேல் தளர்வான நிலையில் கால்களை நீட்டி அமரவும், பிறகு வஜ்ராசனா என்ற பொசிஷனுக்கு நார்மலா உட்காரவும், பிறகு பிரான் பொசிஷன், கவிழ்ந்து படுக்கும் நிலை. இந்த நிலைக்கு நார்மலா கை ரெண்டையும் கன்னத்தின் பக்கவாட்டில் வைத்து நார்மலாக படுத்துக் கொள்ளலாம். கைகள் இரண்டையும் நமது செஸ்டின் பக்கவாட்டில் வைத்து 5 வினாடிகள் மூச்சை நன்றாக உள்ளிழுத்து அப்பர் பாடி, அதாவது உடலின் மேல் பகுதியை மெதுவாக மேலே உயர்த்தி கொண்டே 5 வினாடிகள் மூச்சை உள்ளிழுத்தோம். பிறகு 5 வினாடிகள் மூச்சை வெளியே விட்டவாறு பிரான் பொசிஷன் நிலைக்கு மீண்டும் படுக்கலாம். பிறகு வஜ்ராசனா என்ற நிலைக்கு மீண்டும் கால்களை தளர்த்தி கால்களை நீட்டியவாறு ரிலாக்ஸ் பொசிஷனுக்கு இந்த ஒரு சுற்றை முடித்து கொள்ளலாம். இவ்வாறாக 3 அல்லது 4 அல்லது 5 சுற்றுகள் செய்து வந்தால் முதுகு வலி, இடுப்பு வலி ஆகிய பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடலாம். உலக யோகா தினத்தை முன்னிட்டு உலக மக்கள் அனைவரும் யோகா கலையின் மூலியமாக மன வலிமை, ஆரோக்கியம் மற்றும் உடல் வலிமை பெற்று இனிமையாக வாழ ஹெவன்லி ஸ்பிரிட் டேக்வாண்டோ மார்ஷல் ஆர்ட் பள்ளி சார்பாக உலக யோகா தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि. Yoga for the mind. Manam. Padam, grammar or words for speech. Malam sharirasya cha, for body, medicine or Ayurveda. So there are 3 words that are very important in my practice. One is observe, the other one is ease, and the third one is steadiness. So whether it is a practice with the body as an asana or a practice of pranayama or general, even if any kind of daily activities, trying to bring that practice of observing the body, observing the breath, observing the mind. So this is the practice that leads towards yoga. So it's actually like the new age term that people use, mindfulness. In the yoga practice la Ashtanga yoga, Patanjali Ashtanga yoga practice la 8 limbs irukku, 8 tools. Adula oru tool than asana. அந்த ஆசனாவுக்கும் டிஃப்ரெண்ட் அலைன்மெண்ட், பாடிக்கு அலைன்மெண்ட், அதுக்கு கோஆர்டினேட்ஸ் இருக்குது. தமிழில் ஒருங்கிணைத்தல் அப்படி சொல்ல டிஃப்ரெண்ட் கோஆர்டினேட்ஸ்
இப்போ ஃபீட் ஃபார் எக்ஸாம்பிள், அது எப்படி பண்ணோம்? உங்களோட நீஸ், உங்களோட thighs, position of the hips, pelvis, shoulder blades. அந்த shoulder blades, chest, elbows, wrist, இந்த connection, அது ஒரு coordinate. Head எப்படி வேணும்? Back, spine, you know, in line with the spine. அந்த மாதிரி different coordinates இருக்கு. இந்த coordinates understand பண்ணிட்டு அது ஒரு போஸ்லும் எப்படி apply பண்ணும்? First of all, understanding the coordinates and then applying that in every pose that we are doing. And then, no matter how many times we do it, even if we do it 100 times, always observing, bringing that mind, you know, training the mind to be with the body and come to union. Again, that is yoga. Some important things to pay attention to. For example, you know, knees. Knees must always be in line with the ankle in certain poses. Make sure that your tailbone is tucked down in some poses so that when you're arching, it's safe for the lower back. Wrists coming together. The wrists, the elbows, and the back have a huge connection. They come together with the chest as one coordinate. Remember that when you pour water into a vessel, a jug, the water takes the shape of the jug or the vessel. Similarly, our body, depending on how we keep our posture, how open we are, that's the way the breath and the vital energy travels through the body. So try and be open with the body, with the mind. Let the breath flow. உலக யோகா தினம் நல்வாழ்த்துக்கள். I wish you a very, very mindful, safe and beautiful practice of yoga that you can carry with you forever in your life. Thank you. மனிதனுடைய அறநெறி வாழ்க்கைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்த பகுதியாக இந்த இந்திய துணைக்கண்டம் திகழ்ந்திருக்கிறது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதனுடைய இந்த உடல், மனது மற்றும் செயலுக்கான தூய்மையை உற்சார்ந்து மனிதர்கள் பல்வேறு நிலையில் பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்படி உடலுக்கான பயிற்சியாக யோக கலை இங்கே திகழ்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட யோக கலை எந்த ஒரு மதத்தை சார்ந்ததாக இல்லாமல் மனிதனுடைய அற வாழ்க்கைக்கு, மனிதனுடைய உடல் தூய்மையை கடைபிடிப்பதற்கான பயிற்சியின் கலையாக அது திகழ்ந்திருக்கிறது. நாம் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக அந்த செயலை செய்வதற்கான மன வலிமையை நாம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி யோக கலையை செய்வதற்கு அடிப்படையாக முதல் நிலையில் இருக்கின்ற தியான பயிற்சியை நாம் மேற்கொள்வது சிறந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட முதல் நிலை தியான பயிற்சி என்பது பகவான் புத்தரால் போதிக்கப்பட்ட ஆனாபானா சதி என்கின்ற மூச்சு காற்றை கவனித்தல். மூச்சு காற்றை கவனித்து நம்முடைய எண்ண ஓட்டங்களை ஒருநிலைப்படுத்தி நாம் செய்கின்ற செயலை நேர்த்தியாக செய்வதற்கான பயிற்சியாக இந்த ஆனாபானா சதி இருக்கிறது. ஒரு தியானத்தை செய்வதற்கு முன்பாக நம்முடைய மனநிலையை நாம் சரிபடுத்தி கொள்ள வேண்டும். உற்சாகத்தோடு இருக்க வேண்டும். இதை நாம் செய்து முடிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை ஏந்தி கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு சரியான சூழலை ஏற்படுத்தி கொண்டு அமர்வதற்கான ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தலையணை வைத்துக்கொண்டு நம்முடைய இருக்கை சரிபடுத்தி கொள்ள வேண்டும். நாம் அமர்கின்ற பொழுது நம்முடைய முதுகு தண்டுவடம் நேராக இருக்கும்படி அதை பார்த்து கொள்ள வேண்டும். கால்களுடைய இரு முட்டிகளும் தரையில் படும்படி நாம் அமர வேண்டும். எந்த ஒரு நம்முடைய அங்கமும் நம்முடைய இன்னொரு அங்கத்தின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது. இலகுவாக நாம் அமர்ந்து கொள்ள வேண்டும். விரைப்பாகவோ அல்லது நான் ஏதோ ஒரு பயிற்சி செய்ய வேண்டும் என்ற அழுத்தத்துடன் நாம் அங்கே அந்த அமர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது. ஆனாபானா சதி என்கின்ற மூச்சு பயிற்சி தியானத்தை நாம் 4 நிலையில் செய்கிறோம். முதலாவது நிலையில் மூச்சு காற்று உள்ளே செல்கின்ற பொழுது அது அந்த சுழற்சியை நிறைவு செய்து கொண்டு வெளிவருகின்ற பொழுது அதை 1 to 10 வரை எண்ணிக்கை தொடர்ந்து நாம் அதை செய்வோம். அதுபோன்று இரண்டாவது நிலையில் மூச்சு காற்று உள்ளே செல்கின்ற பொழுது அதை 1 to 10 வரை எண்ணிக்கை தொடர்ந்து செய்வோம். இப்படி 1 to 10 என நம்முடைய பயிற்சி நேரத்தை வகுத்து கொண்டு அதற்கான இடைவெளியில் நாம் இந்த பயிற்சியை செய்வோம். மூன்றாவது நிலையில்
மூச்சு காற்றை பின்தொடர்ந்து ஒரு ஒற்றனை போல் அது நம்முடைய சுவாச சுழற்சியை தொடர்ந்து கவனித்தல். 4வது நிலையில் மூச்சு காற்று உள்ளே செல்கின்ற போதும் அந்த சுழற்சியை நிறைவு செய்து கொண்டு வெளியே வருகின்ற போதும் அந்த காற்றின் ஸ்பரிசம் நம்முடைய உடலில் படுகின்றதை உற்று கவனித்தல். இந்த 4 நிலையில் இந்த பயிற்சி செய்யப்படுகிறது. ஆனாபானசதி என்கின்ற இந்த மூச்சு பயிற்சியை நாம் செய்வதன் மூலம் நம்முடைய மனது ஒருநிலைப்படும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் திறம்பட நம்மால் நேர்த்தியாக செய்ய இயலும். இந்த உலகில் அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ்வதற்காக மனிதனுடைய வாழ்க்கையில் உடல், மனது மற்றும் அவனுடைய செயல் தூய்மை மிக முக்கியமாக பங்கு வகிக்கிறது. அப்படிப்பட்ட உடல், மனது மற்றும் செயலுக்கான தூய்மையை யோக கலையின் மூலம் வளர்த்து கொண்டு அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ இன்றைய உலக யோக தினத்தன்று உங்களை நான் வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி. யோகா கலை நம் மன வலிமையையும் உடல் வலிமையையும் உறுதி செய்கிறது. இதற்கு உலகளாவிய சான்றுகள் உண்டு. அனைவரும் நமது இயல்பு வாழ்க்கையில் யோகா கலைகளை பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் யோகா தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் உலக யோகா தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்கிறோம்.